ஃப்ரேமிங் ஐயோ தம்பி இதுக்கு மேலே வெளில போனால் அவுட் ஆயிருவீங்க. இல்லை நான் வரும் உள்ள வரும். ஓ அப்படியா? ஐயோ சாஞ்சுக்கிறது நல்லா இருந்துச்சே. கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடவா? அவனும் சாஞ்சுக்கலாம், இதுவும் தெரியாது. ஓகேடா. ஆன் பண்ணியா? அது சரி, பிஃபோர் வி ஸ்டார்ட் we have to give an explanation. நல்லா இருக்கா? சரி, நீங்க யாரும் எங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ண வருத்தப்பட மாட்டேன், பட் சொல்றேன். அங்க இருக்கு பாருங்க ஒரே பாட்டிலா தெரிகிறதா? அதை வச்சு அதெல்லாம் நான் ஆல்கஹாலிக் பியர்ஸ். சொல்லப்பதான் சந்தேகப்படும். இல்ல நிஜமா த்ரீ சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். மேங்கோ ஒன் பீச் குடிச்சு பாருங்க. நாட் என்டார்ஸ்ட், நாட் ஸ்பான்சர்ட். பட் ரெடி டு பால். பால் இல்லங்கிறதுனால குடிக்கிறதுக்கு ஏதாவது போடணும்னு மைலோ பால் போடுற கலந்து எடுத்து வந்திருக்காப்ல. ஐயா ஒரு மேட்டர் நல்லா கம்மியா கேக்குதா? ஆமா, இப்ப 3 பேரை தவிர ஒரு வாய்ஸ் வந்துட்டே இருக்கு. அவர் யார்? அவர் யார் அப்படிங்கறத அவர் யாரு காட்டுறேன் கைஸ். இது பண்ணா இந்த வீடியோ கிளம்பிரும். இல்ல நான் கையோட ஆண்ட்ரா பண்ணி போறேன்ல. We ப்ரொடியூசர் have our first audience. அவுட் ஆஃப் Our director, producer, இல்ல ஃபோக்கஸ் ஆகல. எல்லாம் காமிக்க கூடாது. no endorsement. இது கேவலமா ஒரு மைலோ என்டார்ஸ்மென்ட். மைலோ அந்த த்ரீ சிஸ்டர்ஸ் என்டார்ஸ்மென்ட். ரைட், ஓகே. பியூட்டிஃபுல். பேரே சொல்லடா கடைசி வரைக்கும். சரி தனுஷ் கீழ லோவர் டச்ல போட்டுறாரு. அங்க தனுஷ் மட்டும் தூக்கி அடிக்கலாம் போடுறது. எஸ், ஓகே கைஸ், வணக்கம். எஸ், இந்த பேர் இருக்கல. கரெக்ட். ஆக்சுவலா we had a nice comment. கேட்டிருந்தோம் இல்லையா போஸ்ட் போட்டு. ஆமா, அதுக்கு வந்து சூப்பரா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஃப்ரம் இவர் தானே சரவணன். இட் டிட் கேட்ச் மை ஐ. ரொம்ப நாளா வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்ஸ்டாகிராம்ல இது நம்ம பத்தி ஆமா, நல்ல பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. அலை ஓசை அப்படி சொல்லிட்டு. ஓ ஐ சா. நான் அந்த ஹோட்டல்ல தான் சொன்னாருன்னு நினைச்சேன். எனக்கு சம்பந்தமா மலையாளி சொல்றாரு அவரு. நம்ம போய் ஆனிவர்சரி சொன்னோமே. யா ஓகே, ஆனிவர்சரி ஆஃப் அலைகளுக்கு வந்து நாங்க அலை ஓசை அப்படி சொல்லிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல இன்னும் என்டார்ஸ்மென்ட் வந்துட்டே இருக்கு. ஒன் ஆஃப்டர் த we had a first anniversary dinner. ரைட் ரெஸ்ட் ஆனந்த். Speaking of first things, wow, nice segue. The first episode, official episode. Yes, We just want to talk about நீ சூப்பரா ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் தொடக்கம். அழகா சொன்னீங்க. நானா சொன்னேன்? நீ தான் இவன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். நீ இதை பத்தி பேச போறோம். அவருக்கு ஏதோ இட்டே இருக்கு போல. ஏதோ போற போக்குல போட்டுட்டு போய் இனிஷியல் டேஸா? ஃபர்ஸ்ட் சரி, ஓகே கைஸ், இதான் கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். சூப்பருங்க. நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதனால அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ரெண்டு பேரும் என்ன வாங்குறீங்க? I am the least prepared. கேமரா அழகா அதுக்கு தான் ரொம்ப வெச்சு. ஓ ஓகே, I am the least prepared here guys. So பெரிய தலையில இருந்து ஆரம்பிப்போம். அப்படினா டக்குனு கேமரா வைக்கணும். யாரே பாஸ் கேமரா பத்தி அதுக்கு அந்த டைட்டில்ல போறோம். அவ்வளவுதான். மதன் ஆரம்பிப்பார். ஏன்னா அவர்தான் எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பிச்சது. அதாவது ஆமா இல்லையா? சரி, சூர்யா தான் எங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. சரி, சும்மா ப்ராப்ளம். ஈஸி. அது வந்து ஈஸ்வர் ஆரம்பிச்சா இந்த எபிசோட் கரெக்டா இருக்கும். இப்படியே ஒரு மரபு இல்ல ஜாலியா. இல்ல எனக்கு வந்து ஜென்யூனாவே கியூரியஸா இருக்கு. ஹவ் ஈஸ்வரன் காட் இன்டு திஸ் ஃபிலிம். வெட்டிங்ஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடியா? ஓகே, கரெக்ட்டா அதான் வச்சிருக்கீங்க. very recently I saw one YouTube video from ஈஸ்வரன் ஸ்ரீகாந்த் அண்ணா. எப்படி இருக்கீங்க அண்ணா? That is actually an interview video. அருண் யூனிக் அப்படின்றவர் கூட இவரு அப்போ வந்து ஒரு இன்டர்வியூ வீடியோ யூடியூப் வீடியோ வந்து பார்த்தோம். அது என்ன பிரேக் டவுன் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட்பால் கமர்ஷியல் மாதிரி மறந்து போச்சு. இட்ஸ் அபௌட் தி சக்சஸ் ஸ்டோரி. ஆமா, எல்லா வீடியோ சூர்யா நெக்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்பே பண்ணுங்க. இத தூக்கிடுங்க. 1000 ரூபாய் பத்தாது. ஓகே, சோ அதுதான் 4 இயர்ஸ் ஆகோ சொல்லமா. 4-5 இயர்ஸ் ஈஸிலி சோ எனக்கு 4-5 இயர்ஸ் ஆகவே சக்சஸ் பதிச்சிருக்காருன்னா அவர்தான் ஆரம்பிக்கணும். அதுவும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஈஸ்வரோட வீட்டுக்கு போயிருந்தப்ப அவன் ரூம்ல ஃபர்ஸ்ட் போகும்போது
யூடியூபர்ஸோட போட்டோ எல்லாத்தையும் ஓ யா அதுவும் அழகா பிளாக் அண்ட் ஒயிட்ல A4 சீட்ல வீட்லயே அழகா பிரிண்ட் எடுத்து இப்படி ஒட்டி வச்சிருப்பான். யார் இருப்பா? பீட்டர் மெக்கினன் இருப்பாப்ல, மேட்டியாப்பையா, மேட்டி, கேசி நைஸ்டாட், கேசி நைஸ்டாட், இர்ஃபான் ஜியூ இருப்பாப்ல, இர்ஃபான் சியோ, அப்புறம் தௌஃபீக் இருப்பாப்ல. அவர் எங்கேயா போனேன் தெரியாதா? துபாயில போயிட்டாப்ல, வரவே இல்லையே இந்த பக்கம். இங்கேயா வரணும் தம்பி அப்படிதான் சரி ஓகே. அவருக்கு கேட்டாங்களா அவர் எங்க போன இப்போ யூடியூப் சர்ச் பண்ணா ஐ எம் பேக் தான் ஆச்சரியமா இருக்கும். கேட்க முடியுமா? கொடுத்து விட்டீங்க. ஓகே, இங்கேயே டீசெண்டா ஆரம்பிச்சிருக்கீங்களா? 2015ல நான் வந்து என் ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணேன் கைஸ் யூடியூப்ல. அங்கதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. 2015ல 11 வருஷம் ஆச்சு. 2000 என்ன படிச்சிட்டு இருந்தப்ப தெரியாது தெரியாது. என்ன கதைனா அப்போதான் இந்த யூடியூப் பூம். ஓகேவா, தமிழ்ல சேனல் இருக்காது. நான் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சது வந்து அன்பாக்ஸ் தெரப்பின்னு. நம்ம பேசி போற கண்டென்ட்க்கு சம்பந்தமே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரிதிங். ஓ சரி ஓகே நம்மி சரி ஓகே ஓகே. யாரு கேக்குறாங்க கண்டென்ட் கேட்ட மாதிரி பேசலாம். அன்பாக்ஸ் தெரப்பி இன்னும் ஒருத்தர் இருப்பாங்க. அப்பதான் இந்த ஐபோன் 6 வந்த காலம்னு நினைக்கிறேன். அப்போ பென் டெஸ்ட் இல்ல, இந்த கொக்கோ கோலால ஊத்தி ஃப்ரீஸ் பண்றது. ஆமா பண்ணியிருந்தாப்புல. அப்போதான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தமிழ் டெக் வந்தாப்புல, அப்புறம் ஜியோ வந்தது, அப்புறம் C4E டெக் அந்த காலத்துல இருந்து. யா 16. அப்புறம் எனக்கு யூடியூப்ல வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசை. விவா வீடியோன்னு ஒரு எடிட்டர் இருக்கும், விவா கட்டோ விவா வீடியோ. அதுல ஒரு நாள் சும்மா இந்த ரிவர்ஸ் வீடியோல எடிட் பண்ணிருப்பேன். ஓகே, அதுல வந்து ஷேர் டு யூடியூப் அப்படின்னு ஒரு ஷேர் பட்டன். வாவ், அப்போ நம்மளும் யூடியூப்ல போடலாமா, காசு கேட்பானோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டா யூடியூப்ல அப்லோட் ஆயிடுச்சு. ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்தா போதும் அப்படின்னா, சரி ஓகேடா இந்த மெயில் பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சமையல் குறிப்புல இருந்து ஆரம்பிச்சேன் கைஸ். ஆமா, நான் ஒரு குக்கிங் யூடியூபர், ஸ்டார்டட் as a குக்கிங் யூடியூபர், சேம் சேனல் எல்லாமே தட் இஸ் குக்கிங் யூடியூபர். அதுக்கப்புறமா இந்த டெக் சேனல்லாம் அதிகமா பார்க்க டெக் வீடியோஸ் அதிகமா போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சமையல் குறிப்பு சொல்லுங்க. சமையல் குறிப்பு, சாண்ட்விச் எப்படி பண்ணுவது. ஏன்னா அப்போ நான் ரெகுலரா பார்க்குற சேனல் இது வெங்கடேஷ் பட் சேனல் கிடையாது. இது அப்போ மெட்ரா சமையல் இல்ல, மெட்ரா சமையல் தானோ. அவர் விஜய் டிவில ஏதோ மெட்ரா சமையல் கிடையாது. வெங்கடேஷ் பட் விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணுவாரு, வாங்க சமைக்கலாமா. எல்லா சேனல்லயும் அப்படிதான். இல்ல விஜய் டிவில ஏதோ ஒரு ஷோ பண்ணுவாரு, அவர் ஒரு ரெசிபி எடுத்து அதை பண்ணி காட்டுவார். தெரியும், அவரோட ரெசிபி இந்த 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு ஷோ வரும், பேர் மறந்து போச்சு. அதை பார்ப்பேன். அப்புறம் மாஸ்டர் ஷெஃப்ல அதிகமா பார்ப்பேன் இப்போ எங்க அக்காவோட சேர்ந்து. அதனால நான் வந்து குக்கிங் சேனலா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது டெக் சேனலா இவால்வ் ஆகி Redmi Note 4 அப்படியே மில்க் பண்ணி, ஏன்னா நான் அதை வாங்கணும்னு பிளான் பண்ணி போனேன். சிம் கார்டுலாம் அன்பாக்ஸ் பண்ணி போட்டுருப்பேன். ஏன்னா அப்போ வந்து ஜியோ பூம். ஓகேவா, யார்கிட்ட என்ன கலர் சிம் ஜியோ வந்து ரெட் ப்ளூ ஆரஞ்சு வரும். ஆரஞ்சுலாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கும். அப்படி வந்து தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் போட்டு that is the first video I should பார்த்தது. ஷீஷ் Redmi Note 4 unboxing plus Jio SIM unboxing. வாவ் கிரிஞ்ச். சோ விவா வீடியோல இருந்து கைன் மாஸ்டர் போனேன். கைன் மாஸ்டர் நீ எனக்கு கிராக் பண்ணி கொடுப்பேன். ஆமா, கைன் மாஸ்டர் கிராக் பண்ணி கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சொல்லிக்கலாம். இருக்காருன்னு தெரியல. பவர் டைரக்டர் கிராக் பண்ணி கொடுத்தான். பவர் டைரக்டர் ப்ரோ ஏதோ லேப்டாப்ல பண்ணி கொடுத்தனா போன்ல, என் போன்ல நோட் 4 தான் வச்சிருக்கேன். இதுல பவர் டைரக்டருக்கும் பவர் டைரக்டர் ப்ரோக்கு என்ன வித்தியாசம்? வாட்டர் மார்க் வராது, கீழ பவர் டைரக்டர்னு வரும்ல, இதெல்லாம் மட்டும் பிரச்சனை. அது தூக்கிறதுக்கு you have to pay. எக்ஸாக்ட்லி. அது இல்லாம there is a limit எவ்வளவு நேரம் எடிட் பண்ண முடியும்னு பவர் டைரக்டர்ல. டிஎம் டைரக்டர் கேப் கட்ல இப்போ வந்தவன் ஒரு ஆட் பார்த்தா போய்டுவான். இன்ஷாட்ல இப்பவும் கேப்போம். அப்போலாம் இன்ஷாட் அப்போலாம் ஒரு கொலாஜ் பண்ற ஆப் தான். பவர் டைரக்டர்ல வந்து பண்ணிட்டு இருந்தேன். பவர் டைரக்டர் ப்ரோக்கு மாறின அப்புறம் அதுக்கப்புறமா நான் என் வாழ்க்கையில பண்ண முட்டாள்தனமான ஒரு செலவு, அதையும் கிராக்கே பண்ணிருக்கலாம். 10th முடிச்சேன். ஓகேவா, 10th அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 10th வந்தாச்சு. 10th வந்தப்போ டெக் சேனல்லாம் கிடையாது. அப்போ அப்படியே ஃபேட் ஆகி ஜனதா கர்ஃபியூ, லாக்டவுன் கான்டென்ட். ஏன்னா நடுவில் 9th ல இருந்து 10th வீட்டுல யூடியூப் பண்ண சொல்லிட்டாங்க. படுறா மண்டேல அடி வச்சு படுறா அப்படின்னு சொல்லி இன்டென்ஸா பண்ணியிருக்கான் அப்போ யூடியூப் அப்படின காலத்துல. ஒன் ஃபன்னி இன்சிடென்ட், இதெல்லாம் நீங்க வைக்கலாம் கால் லட்சமா சொல்றேன். ஏதோ ஒரு ICICI வேர்ல்ட் கப் மேட்ச். ஓகேவா, வாங்க கைஸ் லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பண்ணேன். அதை நான் காட்டக்கூடிய பேங்க்ல சரி ICC சரி ICC வேர்ல்ட் கப் மேட்ச். ஓகேவா, அதை உட்காந்து நான் அது ஓடிட்டு இருக்கு. நான் லைவ்ல ஃபேண்டசி சொல்ற பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஒண்ணுமே கிடையாது. மேட்ச் ஆரம்பிக்கும் போது வால்யூம் வச்சிருந்தேன். அதுல நேஷனல் மந்த வரைக்கும் காமெடி கஷ்டம்.
3 மாசம் வீடியோ போட முடியாது, லைவ் மட்டும் தான் போட முடியும். ஸ்ட்ரைக்கே 3 மாசம் வீடியோவும் போட முடியாது, லைவும் போட முடியாது. இல்ல லைவ் போடலாம், வீடியோ போட முடியாது. நான் சோம்பேறி, ஏதாவது கண்ணு லைவ் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், வீடியோலாம் எடுக்க மாட்டேன். லைவ் போட முடியாதுன்னு ரொம்ப அதுக்குன்னு தனியாக ஒரு TST லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சேன். அப்போ ஆமா, அப்போ என் சேனல் பேர் ஒரு பேர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை சொல்ல டெக்ஸுபு டெக் அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெக்ஸுபுன்னு தான் நான் பிளான் பண்ணேன், ஓகேவா? அது லாஸ்ட் டைம் தான் வெய். சரி டெக்னு வச்சிருவோம். ஆரம்பிக்க மாட்டேன். சரி, what is சுபு? சுபு is I don't it is some my family nameல இருந்து ஒன்னு வந்து, ஓகேவா? சரி, ஏதாவது ஒரு அப்ப இருந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட நம்ம ஒரு நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சேன். குளோபல் லெவல்ல ரீச் ஆகணும்னு நினைச்சேன். ஆமா, அதை வச்சேன். அப்புறம் அதுக்குள்ள நெட் சென்டர்ல போய் உட்காந்து ஒரு அங்கிள் ஃப்ரெண்டு பிடிச்சாங்க, லோகோ பண்ணித்தாங்க, லோகோ பண்ணித்தாங்கன்னு ஒரு லோகோ வச்சிருப்பாங்கவா. சர்க்கிள்ல கிரீன் கலர் பார்டர் இருக்கும், ஒரு ப்ளூ ரேடியன்ட்ல TST அப்படின்னு எழுதிருக்கும். அதுல டெக்ஸபு டெக்னிக்கு தமிழ்ல தப்பா எழுதிருக்கும். நான் வந்து எக்ஸாம் இன்னைக்கு முடிக்கிறேன், ஓகேவா? 26 மார்ச் நான் I'm not sure about the dates. இன்னைக்கு முடிக்கிறேன். 2 நாள்ல ஜனதா கர்ஃபியூன்றாப்ல. சரி, ஒரு நாள் தானே வீட்டுல இருந்து போவோம், அது முடிச்சுட்டு அடுத்த 2 நாள்ல இருக்குடா 2 வாரம் வீட்டுக்கு அப்படி ஆரம்பிச்சது. சரி, ஓகே, மை பிளான் வாஸ் இது முடிச்சோன்னே ப்ராப்பரா நம்ம வீடியோ எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி Filmora 3500 rupees I still remember 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி போட்டேன். இதுல ஒரு i3 கம்ப்யூட்டர்ல Filmoraக்கே சாவான் அவன். i3 கூட இல்ல, Pentium லேப்டாப்ல ஆரம்பிச்சு i3 போனேன். 3500 ஆனுவல் லைஃப் டைம் கிழிக்கிறான். இல்லடா ஆனுவல். சரி, ஆனுவல் 3000 பென்ட்ரு என்ன தருவான்? லோகோ இல்ல அந்த மாதிரி. Filmora is அப்போ Filmora is a good editor. ஓகேவா? டெக்ஸ்ட் இது தமிழ் டெக்லா தான் யூஸ் பண்ணி நான் சொல்லிட்டு நானும் 120. அவர் வந்துட்டு இது பிரிமியர் ப்ரோக்கு போயிட்டாங்க. சிங்கம் வந்து அவ டன் அப்படின்னு ஏட்டுடி போட்டு வரணும் சைட்ல. அப்போ வந்துட்டு அவர் வந்து இதுக்கு போயிட்டாப்ல பிரிமியர் ப்ரோ. சரி, நான் Filmora ஆரம்பிச்சிட்டேன். என் கம்ப்யூட்டர் சாவுது. Filmora ஆன் பண்ணி உட்காந்துருக்கேன். அப்படி Filmoraவே குட்டி சாஃப்ட்வேர். இன்டெல் பென்டியம் எங்க அக்கா லேப்டாப்ல ஆரம்பிச்சு i3க்கு ஷிஃப்ட் ஆனேன். எங்க அப்பாவோட ஆல் இன் ஒன் பிசி i3. அது ஏதோ 2 GB ரேமோ ஏதோ ஓடவே ஓடாதது. நான் டேட்டா காப்பி பண்ணிட்டு விட்டுருணும், ஒரு கிளிப் ஆட் பண்ணிட்டு விட்டுருணும், அது ட்ரிம் பண்ணிட்டு விட்டுருணும். அதெல்லாம் வீட்டுல சண்டை எனக்கு ஒரே ஒரு லேப்டாப் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எங்க அக்கா கல்யாணம் போயிட்டு இருந்துச்சு. நான் அடம் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப மோசமாக அடம் பிடிப்பேன். எங்க அக்கா கல்யாண செலவுக்கு நடுவில் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய்க்கு ஒரு Lenovo IdeaPad 340 சொல்லிட்டு ஒரு லேப்டாப், அருமையான லேப்டாப் இருக்கிறது. அதுல திருப்பி Filmora யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் தனுஷ் வரான். ஸோ இதுக்கு முன்னாடி தனுஷ்கே எனக்கு தெரியும், தனுஷ்க்கு எனக்கும் தெரியும். என்னன்னா அப்போ வந்துட்டு எப்படி இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்படிதான் பிக்சல் பாய்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தனியா ஒரு உட்கார வச்சு பேசும்போது நான் இதுல எடுத்து விடுறேன். நான் வீடியோ கண்டுபிடிச்சு எடுத்துருவேன் ப்ரூஃபோட. அவங்க அண்ணா காலேஜ் தான் தெரியும். பிக்சல் பாய்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட பேசியிருந்தேன். அவன் வந்து ப்ரோ நீ Filmora யூஸ் பண்ணாத, Premiere Pro After Effects யூஸ் பண்ணு. கான்டென்ட் கிரியேட்டர்ஸா Premiere Pro After Effects. அவன் அப்போதே என்ன அப்கிரேட் பண்ணவே பார்த்துட்டு இருப்பான். குட் கை தட் கைஸ். நான் கேட்டேன் ப்ரோ Premiere Pro இதுல ஸ்டோரேஜ் இல்ல, After Effectsல வீடியோ எடிட் பண்ண முடியுமா ப்ரோ? எப்படி? அதுக்கு மட்டும் தான் என்கிட்ட ஸ்டோரேஜ் இருக்கு ஏதோ. அப்புறம் After Effectsல ஏத்துனப்பறம் தான் நான் வீட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா லேட்டர் ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டவுனோட மிட்ல ஐ ஸ்விட்ச் டு Premiere. Actually the thing is அது வரைக்கும் நான் அவனை நேர்ல பார்த்ததுல எதுவுமே பண்ணல. ஃபுல்லா டீம் வியூவர்ல பண்ணி கொடுத்தேன் இன்ஸ்டால். அவனோட பால்கனில உட்கார்ந்து இருப்பான். ஆமா. சோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா என் ரூம்ல எனக்கு ரூம் கிடையாது. இப்ப இருந்து அதே வீடு அது. இப்ப இருக்கிற அதே வீடு தான், பட் அது அக்கா ரூம். சோ வந்து எனக்கு ரூம் கிடையாது. நான் என்ன பண்ணேன், பால்கனி இருக்கு, பேக்ல அயன் டேபிள் இருக்கும். ஆமா, அயன் டேபிள் தான். அயன் டேபிள்ல கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வச்சுட்டு நைட் எல்லாத்தையும் உள்ள திரும்பி போயிடுவேன். ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி இவங்க உள்ள வந்துடும் சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு அதுதான் என்னோட ஒர்க் ஸ்பேஸ். வேகம் ஈஸியாக உள்ள போய் உட்காந்துக்கலாம். ஆனா இல்ல நமக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும். அப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு you think so change steel I will show you one photo. Maybe I'll share it, you can add it to this. ஒரு செட்டப் வச்சிருப்பேன். எனக்கு வந்து இந்த பாக்ஸ் கலெக்ட் பண்றதெல்லாம் பிடிக்கும். ஓகேவா? ஒரு அப்படியே பின்னாடி ஃபுல்லா டப்பாவா இருக்கும்.
அந்த டப்பால இன்னும் பாதி வச்சிருக்கேன். அப்படியே டபா 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 அதுதான் பேக்ரவுண்டா இருக்கும். அது என்னன்னா ஒரு தடவை நான் வீடியோ எடுக்கும்போது அது ஒரு தடவை அடுக்கணும், இல்லைன்னா எங்க அம்மா என்ன அடிச்சிருவாங்க. ஆமா, அது யாராவது அடிச்சிட்டாங்கன்னா எல்லாம் டமால் 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 டமால். அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ ஆரம்பிச்சு ப்ரீமியர் ப்ரோவில் போயிட்டு இருந்தது. அதான் இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு தான் டைம் சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு வருஷம் கூட போல, ஒரு 6-7 months போச்சு. பட் தென் ஐ ஃபெல்ட் லைக் அப்கிரேடிங் டு அ மேக் புக். ஐ டென்ட் அப்கிரேட். வீட்டில் அங்கே நடம் பிடிச்சேன். பெரிய கதையை பார்த்துட்டேன் அங்கதான். So I was having that laptop. I just switched to Premiere Pro and I was starting to work on my YouTube videos and all. அப்போ வந்து வீட்ல செருப்பால அடிக்கலையா இந்த வயசுல உனக்கு எதுக்கு மேக் கேட்டோம்? இல்ல இன்னும் மேக் ஸ்கிரீன் குள்ள வரல. மேக் இப்போதான் ஏன் மேக்னு புரிகிறதுக்கும் சாரி. ஸோ அப்போ ஐடியா போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்கூல்லாம் லாக்டவுன் தான். ஓகே. ஸோ இதில் போயிட்டு இருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து டியூபர் பாஸ்னு ஒரு யூடியூபர் பாப்புலர். அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஐ வாண்ட் வீடியோ எடிட்டர்ஸ் ஃபார் லைக் அ வீக் ஆர் சம்திங் ஓப்பன் கால். சரின்னு அவருக்கு எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவரோட எடிட்டர் வந்து கோவிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டெம்பரரியாக ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் எடிட்டர். தென் ஒரு மாதம் பண்ணியிருந்தேன், 1.5 மாதம் பண்ணியிருந்தேன். சரி அவர் தான் வரலையே, நம்மள ஒர்க் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு பேசிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் மை ரெமுனரேஷன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஐ லைக் கெட்டிங் அவுட் ஆஃப் சம்திங். அதெல்லாம் போகும்போது தான் தென் ஐ நீடட் ஃபார் அன் அப்கிரேட். ஓகே ஒரு மேக் வாங்கலாம். வாங்க. அப்புறம் ஒரு மேக் வாங்கலாம். நான் உடம்பு பிடிச்சி மேக் வாங்கிட்டு ஐ ஸ்விட்ச் டு மேக் ஏன் ஸ்விட்ச் ஆனா ஐ வாண்டட் டு யூஸ் ஃபைனல் கட் ப்ரோ. ஃபைனல் கட் ஆப்பிள் கண்ணி ஆப்வியஸ்லி. எனக்கு மெயினாக ஃபைனல் கட் ப்ரோ ஸ்விட்ச் ஆனால் நான் ஷோ பண்ணி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணுவான். அதை ட்ராக் பேட்லேயே விளையாடுவாப்ல. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனல் கட் ப்ரோ. ஸோ அதனால ஷூட் ஃபைனல் கட் ப்ரோ. when you buy a Mac you get 90 days of Final Cut Pro for free. ஓகேவா? I was using that. அப்போ என் 12th முடியுது, ஏதோ ஒன்று முடியுது. ஸோ அந்த 90 days முடியும் போது என் பிளான் என்னன்னா ஃபில்மோரா வாங்கின மாதிரி 28,000 ஃபைனல் கட் ப்ரோ. ஐதர் பை ஃபைனல் கட் ப்ரோ ஆர் பை அ மானிட்டர். தைமே இது 12th முடியும் போது ஏதோ நினைக்கிறேன். Yes, we got the answer. அதுக்கப்புறம் I started working for எல்லாமே ஃப்ரீலான்ஸ் தான். இது சோஷியல் மீடியா ஏஜென்சி 12th படிக்கும் போது 12th எண்டிங்ல. ஸோ 12th மிட்டில் சோஷியல் மீடியா ஏஜென்சி ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. அப்போ நீ வீடியோ ஷூட்டும் நானும் ஒன்று தான் போய் ஷூட் பண்ணுவோம். அதை அப்படியே பிரித்து எடிட் பண்ணிப்போம். சொல்லிச்சு. ஸோ எப்படின்னா ஒரு நாளைக்கு 11 வீடியோ ஷூட் பண்ணிட்டு 11 ஃபுல் ஃபார்ம் கான்டென்ட். ஆமா, எவ்வளோடா 6 minutes 7 minutes ஒரு வீடியோ, ஒரு யூடியூப் வீடியோ. 12 இருக்கும். ஒரு நாளைக்கு 6, இன்னொரு நாளைக்கு 6 ஷூட் பண்ணுவீங்க. அவனோட நிக்கான் ரெட் கேமரா நிக்கான் D5500 அதில் வந்து ஷூட் பண்ணுவோம். ஆனால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அவர் ஸ்டூடியோ தெரியும்ல. ஸோ வந்து வி இருக்கிற லைட்ஸ் வச்சு we light him, we light the background. It was a very professional setup. Exactly. இப்போ பார்த்தா கூட ஆமா, for that day and age அவன் ப்ரொஃபஷனல். அவர் வந்து ரெண்டு சிம்பெக்ஸ் நார்மல் ஃபோட்டோ லைட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி கண்டினியூஸ் லைட் 2 வச்சிருப்பாப்ல. அதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட். CFL பல்ப் போடணும். என்ன கதைனா தலைவருக்கு எப்படின்னா 6 வீடியோ ஒரு நாளைக்கு ஷூட் பண்ணலாம். 6 வீடியோக்கும் சேம் செட்டப் இருக்கக்கூடாது. 6 வீடியோக்கும் ஒரு செட்டப். ஸோ எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ். இதே மாதிரி ரெக்டாங்குலர் பட் லார்ஜர் ஸ்பேஸ். அதுல we have to work on different sets. கிரியேட்டிவிட்டி மாற்றி அங்க சார்மினார் பிரியாணின்னு ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சேன். ராயப்பேட்டில் இருக்கும். ஓகேவா? ஆமா. ஏன்னா எனக்கு பிரியாணி பிடிக்காது அப்போ. ஆனா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா அந்த ஷூட் அப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சது தான் பிரியாணி இப்போ இருக்குன்னு இடத்துல. டு பி ஹானஸ்ட், இன்னைக்கு சப்பாத்தி வாங்கி வரதுக்கு பதிலாக பிரியாணி தான் வாங்கி வரலாம்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு காலையில இருந்து ஃபிட்டா இருக்கலாம் முடிவு பண்ணி நாளைக்கு சாப்பிடலாம். ஆமா, அதனால தேங்க்யூ. இதுல எந்த கேப்ல நீ தாஸ்மோ கிம்பல் வாங்குன? இது வந்து லைக் ப்ரீ டியூபர் பாஸ் பீக் லாக்டவுன் டைம்ஸ். ஆமா, இந்த ரன் அவர் ஸ்டாப்ஸ்னு ஒரு இது போட்டு காமிச்சேன்ல, அது அப்போ we were planning for a Osmo. I wanted to buy an Osmo. But then Amazon was like shut down. They were not working. Because of Taufik. So Taufik எனக்கு எப்படி தெரிஞ்சது நான் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு கிம்பிள் வாங்கணும் அப்படின்லாம் ஆசை. அப்போதான் Osmo 3 வந்தது.
அப்போ தான் இந்த பீட்டர் மெக்னின் எல்லாம் இந்த கிரியேட்டர்ஸ்லாம் vlog போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நாங்கள் என்னன்னா எங்களுக்கு வந்துட்டு அந்த இது ஃபுல்லாக கிம்பிள் கிடையாது, எதுவுமே செல்ஃபி ஸ்டிக்கில் போட்டு இப்படி ஷூட் பண்ணிருப்போம். அரல்ஸ் கையில் தான் ஹேண்ட் ஹெல்டு iPhone 10ல் ஷூட் பண்ணது. அது வந்து சரி ஓகே இப்படிலாம் நம்ம எடுக்கிறோன்னா மேபி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும் ஒரு கிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டில் அகைன் அடம் பிடிச்சி என் வீட்டில் நான் அடம் பிடிச்சதுக்கெலாம் ஒரு நல்லா வாங்கி தந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ். ஓகே, அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஸோ அது ஆஸ்மோ ஆர்டர் பண்ணப்போ அமேசான் ஆர்டர் பண்ணணும்னு பார்த்துட்டப்போ அமேசான் வாஸ் நாட் ஒர்க்கிங் டியூ டு லாக்டவுன். அதுக்கப்புறமா தே ஸ்டார்டட் ஒர்க்கிங். தென் ஐ பிளேஸ் an order. Then I got the order that was broken. எனக்கு தெரியாது. I was trying to balance it for like 2 days. It was not happening. அப்போ இந்த கிம்பிளுக்குனே உருத்தான ஒருத்தர் இருக்காப்ல அப்படின்னு எனக்கு டாபிக் காமிச்சு விட்டாப்ல. அப்புறம் டாபிக் ஐ காட் ஆன் அ காலோ, ஐ டெக்ஸ்டட் ஹிம். தென் ஹி ப்ரோ இட்ஸ் broken, ட்ரை டு ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்தப்போ ஒர்க் பண்ணி தான் செம்ம எந்தூசியாசமாக இருந்தேன். ஐ நோ ஈஸி டு பிளேம், பட் தென் செம்ம எந்தூசியாஸ்டிக்காக இருந்தால் செம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு ரிட்டர்ன் ப்ராடக்ட் வரதுக்கே 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆல் திஸ் கொரோனா ஷிட். ஓகேவா, எனக்கு வரும்போது எனக்கு கொரோனா கிடையாது, பட் டாப் ஃபீவர். ஓகேவா, செம்ம ஃபீவர். பெட்லேருந்து எழுந்துக்க முடியல. அதோட ஃபீவர் நான் வாங்கி வச்சுட்டு அது 1 வாரம் சும்மா தான் இருந்துச்சு. அந்த 1 வாரம் கழிச்சு எனக்கு மறந்தே போச்சு என்கிட்ட இருக்குன்னு. இப்போ வரைக்கும் நான் அது சரி விற்க மாட்டேன், பட் தான் அது பெருசாக யூஸ் பண்ணுறது இங்கே தான் இருக்குது. ஸோ பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் தென் அகைன் அந்த மாதிரி என்னெல்லாமோ நடந்திருக்கோம். ரேபேன் மெட்டா கிளாஸ் வாங்கியிருப்பேன். இப்போ அதான் சொல்றல அடுத்த ப்ராடக்ட்க்கு இப்பவே பிளான் பண்ணிட்டு இருக்கான். எங்க விட்டேன் அதான். அப்புறம் மேக் வந்தது, இந்த சோஷியல் மீடியா ஏஜென்சி மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். அப்புறமா 12th முடிஞ்சு காலேஜ் ஆரம்பிச்சது கைஸ். காலேஜோட ஃபர்ஸ்ட் காலேஜ் எப்படி ஆரம்பிக்கலாம்? காலேஜ் இருங்க வரேன். அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஆரம்பிச்சது. காலேஜ் கேக் வெட்டணும்டா. ஏண்டா எவ்வளவு காலேஜ் ஆரம்பிச்சு அப்ப நான் காலேஜ்ல தான் இருந்தேன். ஓ காலேஜ் ஆமா ஒரு மாசம் டிசம்பர்ல. சோ காலேஜ் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா காலேஜ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு அப்பவே நான் வந்து இந்த சோஷியல் மீடியா ஏஜென்சில கொஞ்சம் நாங்க ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸோட வி ஸ்டாப்ட் ஒர்க்கிங். பிகாஸ் ஒரு மாதிரி எங்களை வச்சே மில்க் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்தது. கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் ஆக்சுவலி கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் இந்த இடத்துல. ஏன்னா எங்களை வச்சே கான்டென்ட் ரொம்ப மில்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அந்த கான்டென்ட் பப்ளிக்கா இருக்கு, அதனாலே நான் பேர் சொல்ல மாட்டேன். அதனால அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி அரைச்ச மாதிரியே அரைச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கலாம் கொஞ்ச நாள். அப்புறம் ஒரு ஃபாலோ வந்துச்சு ஒரு அக்கௌண்ட்லேருந்து. அது ஒரு வெட்டிங் கம்பெனி அக்கௌண்ட்டு. எனக்கு அந்த வெட்டிங் கம்பெனி தெரியும், ஏன்னா சூர்யா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அவர் யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாரு. அப்போ நீ ஒர்க்லாம் பண்ணிருக்காப்பாங்க. நான் அந்த தார்வார் முடிச்சுட்டு ஒரு யூடியூப் வீடியோ போட்டேன். அந்த ஷூட்ல எப்படி நடந்துச்சாங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா உங்க தார்வார்? நீங்க எந்த அந்த வீடியோ சொல்லியா? ஓகே ஓகே ஓகே. நீ இப்பதான் பேரே மாறிடுச்சேடா. அப்புறம்டா ஓ ஆமா 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 போறதுக்குள்ள 200 பேரும் மாறிடலாம். என்ன வேணா நடக்கலாம். சோ நான் அந்த ஷூட் பண்ணிட்டு, ஏன்னா நான் அப்ப அந்த ஷூட் தனியா பண்ணன்றதுனால there was no relevance here. நானும் as personal as my content creation, wedding was not that something that I shared in my content also. இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி நான் வெட்டிங் நான் பண்றேன்றது வெளியே தெரியாது. ஸோ நான் இப்படி பண்றேன் அப்படின்றது வெளில சொல்லணும், இந்த சைட் ஆஃப் த ஸ்டோரியும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஐ ஷேர் த வீடியோ. அது யார் பார்த்தாலும் எனக்கு என்ன வீடியோ கூட தெரியல இப்போ. ஆனா அந்த அந்த கம்பெனி நேம் ஞாபகம் இருக்கு. நீங்க பண்றீங்க அதை தவிர நான் வேற எதுலயுமே நான் மென்ஷனே பண்ணல. வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஆல்சோ ஐ ஆல்சோ டிடன்ட் ஃபாலோ த கம்பெனி பிகாஸ் ஐ வாஸ் லைக் அது வந்து நாட் இன்டு வெட்டிங்ஸ் கான்சென்ட்ரேஷன்லாம் கிடையாது. அது வந்து எனக்கு தோணவே இல்லை வெட்டிங்ஸ் ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படிலாம். அவர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் டெக்ஸ்ட்லாம் வந்தது, நைஸ் ப்ரொஃபைல் அப்படிலாம் சொல்லிட்டு என்னத்தை பார்த்தாரு தெரியல. லைக் தட் மெர்சிடிஸ் ஃபோட்டோ, ஒரு மெர்சிடிஸ் ஃபோட்டோ தான் என்னோட இதில். அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அந்த ஃபோட்டோ பார்த்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் நாள் ஒய் நாட் வெட்டிங்ஸ், நம்ம இன்ஸ்பிரேஷன் சூர்யாவே வெட்டிங்ஸில் இருக்காருன்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே அது இப்படி தான் ரிப்ளை பண்ணேன். சரி நான் இந்தமாதிரி சோஷியல் மீடியா ஏஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ட்ரை வெட்டிங்ஸ். பட் லைக் ஒன் குடோஸ் டு தட் பர்சன். நான் வெட்டிங் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அந்த ஐடியாவே கிடையாது. அவுட் ஆஃப் நோவேர் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பாய்க்கு ஃபைல் கொடுத்து ஒர்க் கொடுத்தாப்ல. அண்ட் தட்ஸ் வேர் எவ்ரி திங் சேஞ்ச். I was paid. Exactly. Exactly. Because you know அதை நீங்க நான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு மேலே நான் வச்சது நான் வேலை செஞ்ச சோஷியல் மீடியா ஏஜென்சியில் ரீலுக்கு 300 rupees,
லாங் ஃபார்ம் கான்டென்ட் லேண்ட்ஸ்கேப் வீடியோ 600 rupees. நவ் நான் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ரேட் அவர் கேட்கும்போது நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகே லாங் ஃபார்ம் கான்டென்ட் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும் 8 minutes இருக்குன்றாப்புல 600 rupees சொல்லுவோம். இந்த உலகத்தை பாருங்கன்ற 600 rupees சொல்லுவோம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு டாட் போடுறாப்புல. எனக்கா நமக்கு ரொம்ப நாளா காசு இல்ல, நம்ம வந்த காசையும் விட்டுட்டோமோ அதிகமா சொல்லிட்டோமோ நான் வெயிட் பண்றேன். அவரு I pay 7,000 to 10,000 per film for my editorsன்றாப்புல. என்னது என்னது அந்த உலகத்துக்குள்ளே வரும். நான் லிட்டரலா தான் போட்டேன். I don't know if this is the industry costing. என்னப்பா பதன்சி ஒரு in a person who is in that stature and for a businessman அவர் அந்த பிரைஸுக்கு என்கிட்ட சொல்லி அந்த பிரைஸ்க்கு வேலை வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு கேனப்பாய வந்திருக்கான், சரி 6,000 2,000 கொடுத்து எடுத்து the point is கேனப்பாய அதெல்லாம் தாண்டி he doesn't know your work. Yes, he doesn't trust your work at that point. he doesn't know me at that point. இவன்ட்ட வேலை கொடுத்தா 7,000 ரூபாய்க்கு நான் கொடுத்தா 7,000 ரூபாய்க்கான அவுட் கொடுத்துருவானாலும் தெரியாத டைமுக்கு யாரா இருந்தாலும் அதான் ஸ்டாண்டர்டு. Yes, சொல்றது exactly. See, yeah, few good takeaways we had. A lot of good takeaways. Yeah, ஏன்னா as a professional how do I place myself ன்றதுவே yes சொல்லி கொடுத்த குருநாதர் அவர்தான். தூக்கி போடுறா நல்லா இருக்கு ஃப்ரேம்ல. நெக்ஸ்ட் இப்படி போட அப்படி ஒரு கையில முடிச்சு அப்படி ஊத்துறான்னு நினைச்சேன். எல்லாரும் வாவ். சோ யாருமே அவர மாதிரி ஆகானாங்க. எங்க அடுத்து வர நேரம் தான் பார்த்தா அவர் பரவாயில்லன்னு எழுதிட்டு இருக்கு. நீங்க வேற ஆனா நம்ம தமிழ் சினிமா பக்கம் இன்னொரு நாள் வரும். நானும் அவ்வளவு பன்மை வச்சிருக்கேன். ஓகே பட் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரைஸிங் தெரிஞ்சோன்னா ஆஹா. ஏன்னா நான் சோஷியல் மீடியா ஏஜென்சி ஒர்க் பண்ணுறக்கும் போது அப்படியே ஷீட்ஸ் போயினே இருக்கும். ஓகேவா, வீடியோ 1 வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ 3 வீடியோ போயினே இருக்கும். 2,000 rupees அப்படின்னு இருக்கும். இல்லை ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ண 3 மாசத்துக்கு சும்மா இருக்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் தட்ஸ் வேர் வெட்டிங். அங்கிருந்து நான் இப்போ கான்டென்ட் ஒன்று வரேன். ஆக்சுவலா நான் எல்லார்கிட்டயுமே அந்த அளவுக்கு கதை இருக்கு. உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு. நான் அதனால தான் அவனை ஃபுல்லா பேச விட்டு நீ ஃபுல்லா பேச விட்டு போதும் 1 மணி நேரம் இருக்கட்டும் கான்டென்ட் ஓட்டலாம். அப்படி முட்டா சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா நிறையவே பேசலாம், கட் பண்ணலாம். அவள இப்போ நான் அப்படியே இழுக்கறேன் இருக்கேன். எங்க அண்ணன் இருக்காரு, அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு. இப்பதான் அண்ணனே வந்திருக்காரு. So henceforth he will be called as அண்ணன் because it comes from my heart. Okay, அவங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வெட்டிங் எடிட் ஓகேவா, இங்க தான் இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ வெட்டிங் எடிட்லாம் டிரைவ்ல போட்டு அனுப்ப மாட்டார் போல, ஹார்ட் டிஸ்க்ல கிடைக்கும். ஹார்ட் டிஸ்கா நமக்கு அப்ப பென்ட்ரைவ் தானே தெரியும். ஹார்ட் டிஸ்க்லாம் கொடுக்குறாங்களே நமக்கு, நம்ம நம்பி ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துரு அவங்க என்ன பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட சிஓ தானே. ஆமா, அவரே உனக்கு ஹார்ட் டிஸ்க், அவர் பெங்களூரு, ஆமா சென்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் வரும். இப்போ எனக்கு எப்படி வரும் ஹார்ட் டிஸ்க்? அங்கதான் என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன். இப்பெல்லாம் இன்ஸ்பிரேஷன் சொல்ல மாட்டேன், ஆனா இன்னொரு இன்ஸ்பிரேஷன் இல்ல, இப்போ இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா சஞ்சய். ஐ கேன் see the arc. நான் எப்படி உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன், இப்போ எப்படி உங்களுக்கு நீ கால் பண்ணி காட்டுறேங்க. அவன் கான்டாக்ட் சொல்லி முடிச்ச அப்புறம் சும்மா கேமரா வச்சாலே கூஃபியா தானே வந்துட்டு போறான். ஆக்சுவலி would call him now but he is not available. வந்துட்டு அது ஹார்ட் டிஸ்க் வாங்கணும். ஓகேவா, before you said that. yeah you introduce Sanjay, no? So all things were happening. நான் first start பண்ணேன். ஆமா, அதுக்கு அப்புறம் since I was getting into shoots ன்றதுனால I cannot handle everything alone அப்படின்றதுனால ஒரு 4-5 months 3 to 4 months at least இருக்கும். நான் தனியா I was handling everything. நீங்க சொன்ன மாதிரி தான் இதே கல்ச்சராக எனக்கு ஆச்சு. ஹார்ட் டிரைவ் வந்துடும், I should handle all hard drives. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. நான் அந்த ஃபுல் ஃபார்ம்லயே ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இன்னொரு ட்ரிப் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் கண்ணில் விட்டு திருப்பவர் ஒருத்தர் சஞ்சய், அவனை தனுஷ் எல்லாம் உட்கார வச்சு நாங்கள் ஒரு நாள் எடுக்கணும். பாய்ஸ் ஹாஸ்டலா தான் இருக்கு. நல்ல பேர் ஆக்சுவலா. இப்போதான் எனக்கு தெரியுது அவன் ஏமாத்தி இருக்கான்னு. ப்ரோ மிடில் கிரவுண்ட் சொல்லு ப்ரோ, மீட் பண்ணலாம் அப்படின்னு. நான் கோடம்பாக்கம்ல இருக்கேன், என்ன குரோம்பேட் ஸ்டேஷன் கார் சொன்னான். அவங்க குரோம்பேட்டா தான் இருக்கான், அது எனக்கு தெரியாது. சரி அப்போ ரேதா வச்சிருக்கான், அப்ப கூட ரேதா வச்சிருந்தான்.
எனக்கு இப்போ அது நினைச்சு நான் சொல்றேன் விஷுவலைஸ் பண்ணுங்க. இது நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. நான் அப்போ ஒரு சின்ன பையனா இருப்பேன். ஃபர்ஸ்ட் இயர் அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். பழம் மாதிரி இருப்பேன். இப்பவும் அப்படிதான் இருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி நடு பிளாட்ஃபார்ம்ல நின்று இருக்கேன். ஒருத்தன் தொப்பி மாஸ்க் போட்டு, ஓகேவா, ஒரு 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 இந்த கார்கேட்டட் பாக்ஸ், ப்ரௌன் கலர் பாக்ஸ்ல ஃபுல்லா டேப் அடிச்சு ஹாய் ப்ரோ போயிட்டான். நான் ஹாய் ப்ரோ இந்தாங்க ப்ரோ போயிட்டான். It was the old Sanjay. நானே பெரிய இன்வெர்டர், நான் கூட விடுங்க. பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருந்தா வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து அப்ப வேற அந்த வெயிட் லாஸ் இல்ல, கொஞ்சம் ரவுடி மாதிரி இருந்தாக்குவா. மாஸ்க போட்டு அவன் சஞ்சய் தானே எனக்கு தெரியல. நான் வந்து சரி ஓகே நமக்கு ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிச்சு. ரெட் கலர் சீகேட் ஹார்ட் டிஸ்க்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, பட் ஒரு ஹார்ட் டிஸ்க். நம்ம இதை பத்திரமா இப்ப நான் இதை பத்திரமா எடுத்துட்டு போகணும். எப்படி பத்திரமா எடுத்துட்டு போகணும்? நான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்தேன். போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து போவோம். சேஃபா போகணும்ன்றது. சேஃபா போகணுங்கிறதுக்காக 5 ரூபா டிக்கெட் வந்துட்டு 50 ரூபா டிக்கெட்ல போனேன். சரி ஓகே. ஆமா. அப்புறம் போயிட்டு, ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் புரியல நான் ஏன் ஒரு வெட்டிங் ஃபிலிம் எடுத்தேன். ஏன்னா சும்மா இருக்கேன் கரெக்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் வெட்டிங் ஃபிலிம் எதுவும் பார்த்தது கிடையாது, எங்க அக்கா ஃபிலிம் தவிர. எனக்கு எங்க அக்கா ஃபிலிமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் மீ ஐ டோன்ட் நோ எனி ரிச்சுவல்ஸ் ஆர் ஐ டோன்ட் ஃபாலோ எடுத்தீங்கனால எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன் எடுத்தா என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. சூர்யா ஒர்க் பண்றாப்ல, ஓகே சூர்யா டெஸ்ட் சரி என்ன எடுத்துட்டேன். ஒரு மாசம் நம்மளும் ஒரே நாள்ல வேற வருதா எடுத்து. இட் இஸ் சம்வாட் இன் आवर ஃபோட்டோன்ற ஒன்னு மட்டுமே ரிலேட்டட். அப்போ அது ஃபோட்டோவே கிடையாது. வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்ங்கிறது ஓகே. எப்படியே வெட்டி ஓட்ட வைக்கிறதா நம்பறேன். அந்த மாதிரி ஒரே ரிலேட்டபிள் ஃபேக்டர் மட்டும் தான். எஸ். ஏன்னா நான் வெட்டிங் ஷூட் பண்ண ஆரம்பிச்சு எடிட் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே அப்படிதான். எல்லாமே அப்படிதான். அத பிளான் பண்ணிட்டு வராதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. That time bro wanted to do commercials. Daniel Daniel Schiffer. Again I am taking you guys back to my 11th and 12th அந்த இது. என் யூடியூப் சேனல்ல இப்போ நான் பிரைவேட் வச்சிருக்கேன். காஃபி பீரோல், என் மேங்கோ பீரோல்லாம் இர்ஃபான் வீடியோ 1 minute சேலஞ்சில் நான் அவார்டு ஜெயிச்சிருப்பேன். அவார்டு கொடுக்கல அவரு. இப்போ நான் சரி ஓகே பாவம் அவர் ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்காப்புல. அதுல மேங்கோ பீரோல், காஃபி பீரோல், அது அப்புறம் ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு பீரோல் பண்ணேன்டா, நான் மஜாவா இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய பீரோல்ஸா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெரி குட். அப்ப நம்ம டேனியல் ஷிஃபர் மாதிரி ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சு அப்ப இவ்வளவு நடந்திருக்காத வாழ்க்கையில. சோ நடுவுல பிஃபோர் ஓகே சோ வி ஸ்டார்டட். இது வந்துட்டு அது சோஷியல் மீடியா ஏஜென்சிக்கும் இந்த வெட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல வி ஸ்டார்டட். இல்ல ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் தான் அந்த சோஷியல் மீடியா ஏஜென்சியை நாங்க விட்டோம். அவங்க சொல்லி அனுப்பிச்சாப்ல நீங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க கிரிட்டுன்னு. பிசினஸ் மேனா நான் சொல்றேன், நீ ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஃபிளாப் தான் அப்படின்னாப்ல. ஃபீவர் லைக் ப்ரோ தெரியும் நீ மூடு. அந்த மீட் எஸ் ஓகே நம்ம அப்படியே ஆசைதான் முன்னாடி வருவோம். சோ வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் இப்படி பண்ணும்போதெல்லாம் என்னது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு, அது சூப்பரா பண்ணுவாங்க. என்னது டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கு. ஓகே ஸ்கிரிப்ட் ரைட்டிங், தட்ஸ் கால்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது 18th மிட்ல இருந்து 19th century அந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நாவல் எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லணும்னா இப்போ நீ சொல்றல கதை அதே மாதிரி தான் அந்த மொத்த நாவலும் இருக்கும். ஓகே ஸோ இந்த மாதிரி டைம் லைன் படி வருஷம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இல்லைன்னா அந்த சம்பவம் நடந்த ஆர்டர்ல எல்லாம் இருக்காது. ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களோட தாட்ஸ்ல இருந்து மட்டும்தான் அந்த ஸ்டோரி நேரேஷனே இருக்கும். இப்போ நீ சொன்ன மாதிரியே தான் டக்குனு இப்படி பேசினே இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா 3 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா 2 வருஷம் முன்னாடி ஃபியூச்சர்ல இருப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஃபிலிம் எடிட் பண்ண கிளைண்ட் பேர் சொல்லாமா, அது நம்ம கிளைண்ட் கூட கிடையாது, வேண்டாம் ஹெச்வின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேரு ரெண்டும் யாரு பொண்ணு யார் பேரு கண்டுபிடிக்கும். H&V. ஆகஸ்ட் எண்ட் ஒரு செப்டம்பர் ஸ்டார்டிங் மாதிரி he sent me the files and then he gave me 2 files. Okay, second client பேர் மறந்துட்டேன். I had 2 files and he asked me to wait.
Then after 1 month he said which files I should work on. Then 2 files only. சொல்லிதான் நான் எதாவது பண்ணிருக்கேன். So டைம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் I started working. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அதுவுமே நான் அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும்னு பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெட்டிங் ஃபிலிம்ஸ் பார்க்கல, ஃபைல் இருந்தது, அதை வச்சு அப்படியே எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் என்கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம், மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அவரே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துட்டாரு. சூப்பர் ஓகே அப்படின்னு நான் பாட்டி எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ எனக்கு அந்த ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். அதில் உட்காந்து பைட்ஸ்லாம் இருக்காது, அவங்க பேரண்ட்ஸ் இது இருக்கும், பட் மற்றபடி எல்லாமே லைவ் கான்டென்ட் தான். அதெல்லாம் முன்னது இன்னொரு வெட்டிங்கு ரொம்ப டப்பாவாக இருந்தது. அந்த வெட்டிங்கு இப்படி ஒரு வெட்டிங் எடிட் பண்ணி இது எப்பறம் எடிட் பண்ணுறது, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ், 2 பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம. அந்த ஃபிலிம் வாஸ் அப்ரூவ்ட். நோ, இட் வாஸ் ஆன் ஹோல்ட். அப்ரூவல் வந்து ஃபர்ஸ்ட் I don't know ஒரு because பொலம்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. because the client had to see and then give me changes and both were not. Of course you give changes only after you see. Yeah, but then it took 2 months for that film to be done. அதுக்கு நடுவுல அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு வெட்டிங் வந்துருச்சு. ஓகேவா, பேமெண்ட்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, போட்டு விட்டுறோம். அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்காது. அதனால இது ஆரம்பிச்சு அப்புறம் அடுத்த ஃபிலிம் விட்டுட்டு வந்துச்சு, அடுத்த ஃபிலிம் விட்டு வந்துச்சு, அடுத்த அப்படியே கான்ட்ராஸ்ட் எங்கவே கேக்கும்போது அப்படியே parallel-ஆ இருக்கு. எல்லாம் ஒரே கதை தான், ஆமா, டைம்லைன்ஸ் மட்டும் தான் வேற. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் போச்சு, செகண்ட் ஃபிலிம் வந்துச்சு. செகண்ட் ஃபிலிம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, பட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எந்த டைம்லைன்ல வி மெட் லைக் பெங்களூர். ஸோ நவம்பர்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தி ஃபிலிம். இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து நீ யாருன்னே தெரியாம நீ எடிட் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் உட்காந்து. அப்படியா? நானும் அவரும் தான் சேர்ந்து உட்காந்து பார்த்துட்டு. அப்படியா? நம்ம மீட் பண்ணது வந்துட்டு டிசம்பர் 26, 2022. இன்னும் இந்த இதுவா அந்த எஸ், இங்க தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டேவா. இவன் முன்னாடி பாத்துர்க்காங்க, நான் இவனை பார்க்கல. சென்னை வந்த அப்புறமாவா அது? இல்ல சென்னை இருக்கிற நான் டைம்லைன் சொல்றேன். இக்காங்க அது 2 months back. ஓகே ஓகே. 2 months next சார். 2 months next. சரி. அந்த டைம் சோ 2022 டிசம்பர் 26 கிரியேட்டர்ஸ் மீட் நடந்துச்சா? செகண்ட் கிரியேட்டர்ஸ் மீட். ஆமா, மே மந்த் போல நடந்தது. ஆமா. அப்போ என்னோட கிரியேட்டர்ஸ் மீட் வீடியோ எடுத்து பாருங்க, நான் எவ்வளவு பெரிய சூர்யா கட்டின்னு தெரியும். நானே பாக்கலங்க, அவ்வளவு ஃப்ரேம்ஸ்ல சூர்யா இருப்பாப்ல, நல்லா முடி வச்சு. எனக்கே தெரியாது, நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. அது பாருங்க, நீங்க தான் நிறைய இருப்பீங்க அதுல. என்ன வந்து பேச கூட பேசல எனக்கு. ஆமா, தெரியவே தெரியாது. நீ சொன்ன தெரியல தெரியல. அதான் இவன் என்ன சொன்னான்னு தெரியல. வாடா என்ன பேசிருக்கா, எனக்கு இவன் என்ன பாத்து பிக் ஃபேன் அதான் சொல்லிருக்கேன். ஓவர்வெல்மிங் உச்ச கட்டம். செகண்ட் கிரியேட்டர்ஸ் மீட்ல என்ன ஒரு 100 பேர் 120 பேர் மேல நிறைய பேர் போலீஸ்லாம் வந்தாங்களே. அம்மா வேற, நாங்க நிறைய பேர் கருப்பு சட்டையில வேற இருந்தோம். மெரினா பீச்ல கும்பலா கருப்பு சட்டையில போனா டிராமா வருமா வராதா? அவரு ரொம்ப தங்கமான மனுஷன். கூட்டமா வந்திருக்கீங்க, சரி எல்லாரும் ஒரே கூட்டமா இருக்காதீங்க, பிரிஞ்சு கூட்டமா போய்க்கோங்க அப்படின்னு அமுச்சு விட்டுரு ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா யாருமே கிளம்ப மாட்டானுங்க. வெயில் கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஒருத்தரும் போக மாட்டாங்க. அப்பதான் போலீஸ் பயன்ட்டாங்க. என்னடா உட்காருங்க. எக்ஸாக்ட்லி. அவரு கால் பண்ணப்பல எனக்கு ஒரு நாள் டிசம்பர் ஸ்டார்ட் போல கால் பண்ணிட்டு, நியூ இயர் பார்ட்டி அண்ணன் நியூ இயர் பார்ட்டி பண்றோம் பெங்களூர்ல. நான் பிரதோஷ் தனுஷ் வந்து பிரதோஷ் வீட்டுல உட்காந்துருக்கோம். ஞாபகம் இருக்கா இந்த போட்டோ? வடிவல் போட்டோ. நான் வந்து ப்ரோ பெங்களூரா, சரி ப்ரோ நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு அவர் வெஸ்டாப்ல. தென் ஒன்லி ஹி செட் அவரே ஃப்ளைட்டும் போட்டு கொடுத்து அவரே ரூமும் போட்டு கொடுத்து போட்டு கொடுத்தாரு. ஏன்னா ஐ ஹேட் நான் 12th படிக்கும் போது தூங்கியிருந்தேன். காலையில் தூங்கியிருந்தேன். ஐ வாஸ் இன் லிட்டில் பிட் கான்டாக்ட் வித் இர்ஃபான். அப்போ அதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி தான் போயிட்டு நானே இன்ட்ரெஸ்ட் ஐ ஆஸ்க்ட் ஹிம் கேன் ஐ ஷூட் ஒன் பீரோல் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீரோல் இருக்கு இப்போ கூடயும். அவர் மன்னாஸ் ஹெல்த் மிக்ஸ்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பாப்ல. ஓகேவா, ஏதோ ஹெல்த் மிக்ஸ் வீடியோ. அது இப்போ பார்க்காதீங்க, ரொம்ப அமெச்சராக இருக்கும். பார்க்கணும்னா பாருங்க, அட் யுவர் ஓன் ரிஸ்க். அதான் அதை போய் லாக்டவுனில் ஸோ வந்து 3 மணிக்கு போகிறேன், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயின்னா, நான் 6 மணிக்கு மேலே லாக்டவுன், வெளில சுற்றக்கூடாது. அது என் வீட்டுக்கு பக்கத்தில் தான். கிட்டுன்னு போயிட்டு ஷூட்லாம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்போலாம். ஸோ தூங்கிட்டு இருந்த வீட்டில் ஒரு கால், இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு கால். ஐயோ வாட் இஸ் ஹேப்பனிங் கால் பண்ணா. அப்போ தான் இர்ஃபான் க்ரோயிங் G7X Mark II வாங்கினாரு, லூமிக்ஸ் G5 வாங்கினாப்புல. அவரை நீ எப்படி அப்ரோச் பண்ண? நம்பர்லாம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி டெக்ஸுபூ டெக் காலத்துலேருந்து நான் இர்ஃபான்கிட்ட பேசியிருந்தேன். நான் இர்ஃபான்ட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினால யூடியூபர். நான் இர்ஃபானை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் எப்படி இருப்பேன் நீங்க பார்த்தா, யாரா இவன் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று போட்டிருப்பேன். ஹி வாஸ் கோயிங் ஃபார் ஹைதராபாத் சீரிஸ். ஸோ வந்து மாமா சொன்னார் உன்னையும் கூப்பிட்டு போகலான்னு. அப்போ அவர் மாமா என்னன்னே தெரியல இப்போ யூடியூப்ல.
மாமா சொன்னார் உன்னையும் கூட்டு போகலாம். Recollections தான் dirty. சொன்னாரா உன்னையும் கூட்டு போகலாம், நீ எப்படிடா ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாப்புல. அப்போ எனக்கு தெரியாது. துபாய் போயிருப்பேன். ஹைதராபாத் ஓகே. அதுவும் துபாய் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம காசு கொடுக்க வேணாம், அவங்களே நம்மளை கூப்பிட்டு போவாங்கன்னு. நான் போய் எங்க வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல வந்துட்டு நான் ஐ மீன் நான் எனக்கு ஹைதராபாத் ஸ்பான்சர் பண்ணி வீட்டில் அனுப்புற அளவுக்கு சிச்சுவேஷன் இல்லை ப்ரோ நான் வரல அப்படின்ட்டேன் வித்தவுட் எனி ரீசன்ஸ் டெல்லிங் ஹிம். I didn't. Later only I got to know if someone calls you for some work, they will pay you. You don't have to pay. அவளை வெள்ளந்தியா இருந்து. Yes. அப்போ ஆக்சுவலி நான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபீலா பண்றேன். அப்போ இருந்தா ஏதாவது ஒரு மாதிரி மாறி இருக்கும், ஒரு விட்டு இந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன், பட் வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கல. இல்லை ப்ரோ நான் வரல ப்ரோ, எக்ஸாம்ஸ் இருக்கு படிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். படிச்சீங்க இல்லை படிச்சுன்னா நான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் ஓகே கிட்ட ஓகே. அப்போதான் இவரு கால் பண்ணி இந்த மாதிரி பெங்களூர்லாம் போகணும். செம்ம இவங்ககிட்டலாம் சொல்கிறேன், ஏய் நான் பெங்களூர் போகிறேன்டா, டிக்கெட்டு ஃப்ளைட் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்கடா அப்படின்னு சொல்கிறேன். 26 பெங்களூர் ஃப்ளைட்டு போட்டு கொடுக்குறாப்புல அக்காஷ் ஏரில் எனக்கும் சஞ்சய்க்கும். நானும் சஞ்சயும் அக்காஷ் ஏர்னா இவ்வளோ கேள்விப்பட்டதே இல்லையே ப்ரோன்னு போட்டு பார்க்குறேன். அக்காஷ் ஏர் 737B 737-8 or 737BO. Most it so the point is it is the dangerous flight, it is the safest flight because it is built in a way. போனா மொத்தமா போயிடும். அது யூடியூப்ல பார்த்து அலறிட்டேன். ஆஹா இது ஏன்னா இட்ஸ் 3-4 month old ஏர்லைனோ இல்லை 1 year old ஏர்லைன் தான். அப்போ சரின்னு போயிட்டு அங்கே பார்த்தா செம்ம பண்ண. அங்கே வந்துட்டு சஞ்சய் வாஸ் இன் ஆசிலேஷன். லைக் ப்ரோ நான் வரணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரோ தயவுசெய்து வந்துரு ப்ரோ, அங்கே நீ தெரிஞ்ச ஒருத்தனே நீ மட்டும் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சேன். அதுக்கப்புறம் அங்கே போனோம். தென் ஐ சா சூர்யா. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் ஃபேஸுக்கு சூர்யா மட்டும் தான், அந்த ஓனர் கூட எனக்கு தெரியாது. அப்போ அப்போதான் அவரையும் பார்க்குற ஃபர்ஸ்ட் டைமு உங்களை அப்போ ஏன்னா கிரியேட்டர்ஸ் மீட்ல எல்லாருக்கும் நடுவில் பார்க்குறேன். நான் வேக் பண்ற டீம்ல இருக்காரு அவரு. உனக்கு எப்படி வந்தோ அதே மாதிரி நான் ஐ ரீசென்ட்லி காட் தட் குரூப் போட்டோ என்கிட்ட இருந்தது. ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுவோம் அந்த ஒரு ஷட்டர் முன்னாடி நின்று எடுப்பாங்க, அது இருக்கு. அது ஆக்சுவலி நம்ம ஃப்ரேம் போட்டுக்கலாம். அதெல்லாம் மஜாவான போட்டோ, நல்ல போட்டோ. எஸ். உனக்கு இப்படி என்ன மட்டும் தெரியுமோ, எனக்கு இவனை மட்டும் ராம் மட்டும் தெரியும். எனக்கு கதையெல்லாம் வருமா இன்னும் பட்டாசா இருக்கும். வந்துட்டு அந்த ஒரு சிறனியோட பார்த்ததை தாண்டி நான் ராவை பார்த்தமே ஞாபகம் இல்லை. ராமே நாங்கள் ஒரு ஆள் கூப்பிட்டு வரோம். மதன் வந்து எனக்கு தெரியாது. மதனும் எனக்கு அப்பதான் தெரியும். அப்போ மதன் வந்து எனக்கு லேட்டர் டவுன் த லைன் தான் தெரிய வந்தது கைஸ். அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கோவா பெங்களூர்ல வந்துட்டு we enjoyed there. we went to Secret Story அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். இதோட கதையில இருந்து எல்லாம் சொல்லலாம். see this is all where we knew how to do things exactly the right way. Getting exposure for the first time, getting into this world for the first time. Okay, this is how it to works. recollect this as a founder of a company. Okay, one can treat people like this. Yes. Like this also. One Yes. cannot See, Like this also. we're in a place not at this level, but I can treat someone who treated me right. அப்போ நான் அந்த பாயிண்ட்ல இருந்தேன். இப்போ I can in a place where I am moving towards a place where I can treat someone that way, and that I'll make sure that is like being treated. ஒரு ஃப்ரெஷருக்கு இப்படினா பார்த்து பண்ண முடியும். Exactly. And இதுல இருந்து அவர் ரிட்டர்ன் எதிர்பார்த்து பண்ணாரோ அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் ஜஸ்ட் the fact of him doing this Yes. was very on a work basis. Just make sure everyone is there at that place அப்படிங்கிறது it's very beautiful thing. ஏன்னா நான் அப்போ என்ன ஒரு 2 ஃபிலிம் தான் எடிட் பண்ணியிருப்பேன். மீன் அதுவும் அவுட் முடியல இன்னும். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இது கொடுத்து எல்லாமே அன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் உங்களுக்கு தெரியும். சொல்லலாம் தப்பு இல்லை. என்ன லட்சக்கணக்கில் சாப்பிட்டோம் கைஸ். லட்சக்கணக்கில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 89. the whole fact of அவர் எப்படி வேணா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். எஸ், அது செலிப்ரேட் பண்றது நம்ம டீமுக்கு தான் போனோம். ரெண்டாவது அங்க பெங்களூர்லயே இட் வாஸ் a full packed team already. Yes, it was 3 of us from Chennai. அந்த 3 of usக்கு டிக்கெட் போட்டு இங்க வர வச்சு இவங்களே இந்த இதுல இன்வால்வா இருக்கணும். அப்பெல்லாம் நான் பெங்களூர் பையங்க. பெங்களூர்ல லிவிங்ஸ்டன். அவங்க கதைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு 3 பேர் கதையும் கேட்டப்பறம் ஓகே அப்படின்னு ஒரு இது ஐடியா வரும். ஒரு ஐடியா ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு மேல நம்ம சொல்ல மாட்டோம். ஆமா, இதோட நான் கடைசியா முடிச்சுக்கிறோம். Yes. அதனால இந்த வாட்டி எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுவோம். see very simple. இப்போ நாங்க எவ்வளோ பாசிட்டிவ் சொல்றோமோ ஒரு பாயிண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜினால தான் we had to step out from that company. Nothing's wrong.
different companies, different owners, different things were wrong. Ah. Now on For us, hindsight, ah. now on hindsight, for us it didn't work. So அது சரி okay, let's do our own stuff. I mean, let's do our own stuff கிடையாது. Let's do our own stuff ன்னு தான் நாங்க வந்தோம். நான் என் வேலையை பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ். அதான் அலைகள் எப்படி ஆரம்பிச்சு நான் இன்னொரு எனக்கு ஒரு பாட்காஸ்ட் என்ன பண்ணேன் வேற லெவல் எல்லாம் கேட்டிட்டு இருக்கேன் நடிச்சிட்டு 10 மணிக்கு. The whole point அதான் இப்போ now to compare this all things like அலைகள் recently இப்போ had our own Thanksgiving dinner நாள் என்ன கேமரா எடுத்துட்டு ரொம்ப மாட்டிட்டாங்க. ஒரு வீடியோ தச்சு கூட இருக்காது, போட்டோ இருக்கு கைஸ், லைவ் போட்டோஸ் இருக்கு. அதுதான் அதனால again அலைகள் at this point don't have any well external like factors like employees or editors or something like that. யோசிக்கிறேன் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஸ்கேலுக்கு நம்மளே we are getting most of things done. and அது போக நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா லைக் ஒர்க் பண்ணிருக்கணும் கூட அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா யாரெல்லாம் இருந்தாங்களோ for the fact like they were there for that day. Yes. And the whole fact is it is just gonna increase in numbers. Yes. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் எனக்கு அங்க இருந்தா வந்தது. Yeah, good takeaways. வெரி குட் டேக் அவே. லைக் இதெல்லாம் நம்ம பண்ணணும், நம்ம பண்ற அத்தாரிட்டியில் இருக்க பவர்ல இருக்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் த ஃபேக்ட் ஆஃப் கிவிங் பேக் டு எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவங்க இல்லைன்னா அலைகள் இல்லை. அலைகள் நம்மளால ஆரம்பிச்சோம், பட் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஷூட்ல ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு டக்குன்னு ஒரு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் இப்படி பண்ணலாம். போன சொன்னோம் ஒரு ஷூட்ல நம்மளே மெஸ்டப்பா உட்காந்துருமோ அதுவுமே கிடையாதுன்னு அசால்ட்டா அவர் சொல்லும் போது ஒரு கைடன்ஸ் தான். சும்மா ஒரு ஷூட்டிங்கே நம்ம குதிச்சுக்கிட்டு இருக்கோம். 30 வருஷம் ஒரு உட்காந்து ஃபிலிம்ல எத்தனை இருக்காரு, அவர் அசால்ட்டா இருக்காரு. கரெக்ட். அது வந்து புஷ் திங்ஸ் இன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் இந்த எனர்ஜி எல்லாம் தான் he tried to have it. That's where my wedding film is now started. I like to fast forward from now. மெயினான எடிட்டிங் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், ஆன் ஷூட்ஸ் வர மாட்டேன். அப்படி லேட்டர் டவுன் த லைன் ஒரு க்ளோஸ் டு 4-5 months கழிச்சு சரி ஓகே ஷூட்ஸ் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் PNN தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் இருந்தது. PNN கிடையாது, ஃபர்ஸ்ட் பண்ணது இங்கே பண்ணோமே போரூர்ல. அதுக்கப்புறம் தான் போறோம் HNS என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பெங்களூர்ல போய் ஷூட்ஸ் போக ஆரம்பிச்சேன். பட் தென் தட் கம்பெனி ஐ டிட் லாஸ்ட் இன் ஷூட்ஸ். இந்த கம்பெனில ஐ ஹேவ் டு பி இன் ஷூட்ஸ். அதனால தட் டே ஷூட்டே நடக்காது அது சொல்றாரு, எனக்கு கட்டாதீங்க. That way we started. அந்த கம்பெனில பண்ணீங்கன்னா அந்த 2 ஷூட்லாம் ஆன் ஃபீல்ட்ல இருந்தீங்க. எஸ். ஆமா. அந்த ஷூட்டும் நீங்க ஆன் ஸ்பாட் எடிட்டிங் தான போனீங்க. ஆமா. என்னது என்ன கம்பெனி? நம்ம கம்பெனி தான், அண்ணன் தான். நான் அண்ணன் கம்பெனி வந்து அப்படி 2 ஷூட் அதான் அந்த என்கேஜ்மென்ட் கை கிளியர்லி ரிமெம்பர். அந்த கம்பெனி you also came for team meetingல. ஆமா, ஐபேட்ல எடிட்டர் தான. ஆமா, வர சோ அந்த என்கேஜ்மென்ட்க்கு வந்து client meeting. இவர்தான் கோஆர்டினேட்டர். supposed to attend a client meeting with that அந்த என்கேஜ்மென்ட் ஆக கப்பிள் சென்னையில தான் KM ஸ்பெக்ட்ரல்ல தான் வந்து அவங்களோட என்கேஜ்மென்ட் நடக்கிறதா இருந்துச்சு. ஸோ அங்கேயே தான் வந்து மீட்டிங்கும் செட் பண்ணிருந்தோம். மெனுவும் பார்த்துட்டு அப்படியே நீங்க பேசுங்க, என்னோட ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஜஸ்ட் டே பிஃபோர் அதுல. ஸோ ஆமா, ஒரு நாள் முன்னாடி தான் மீட்டிங் செட் பண்ணது. அப்படியே அங்கே பக்கத்துல தக்கினீங்க. அதே தான் அப்படியே அடுத்த நாள் மீட்டிங். ஸோ அப்போ வந்து சப்போஸ் டு ஹேவ் த கிளைண்ட் மீட். அப்போ இவர் தான் வந்து கோஆர்டினேட்டர். அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் நான் ஃபோட்டோகிராஃபிங், இவன் வந்து கோஆர்டினேட்டர், 2 அசிஸ்டன்ட். ஃபனி ஸ்டோரி. ஸோ வந்துட்டு வந்து நோட் டேக்கிங் ஐபேட் வித் தி பென்சில் உட்காந்து எழுதும் என் பக்கத்துல உட்காந்து எழுதுமே. ஸோ he was telling on point of contact ஓட நம்பர் ஓகேவா, அது அப்படி கிரிக்கும். அதுக்கப்புறம் என்ன தெரியல, அடுத்த ஷூட்ல பாத்துக்கிட்டு அவன் பாட்டு சொல்ல நம்பர் பென்சில் எழுதிட்டு அப்புறம் பார்த்தா ஆனா என்ன நம்பர் அப்படி எழுதிருக்காப்ல அழகா. ஆனா அப்ப நான் வந்து எவ்வளவு பொறுப்பா இருந்தேன்னா, வீட்டுக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், வீட்டுக்கு போய் அந்த ஐபேட் உட்காரச்சிட்டு அப்படியெல்லாம் உட்காரச்சு எல்லாரும் கான்டாக்டே சேவ் பண்ணி உட்காந்து SXH பிரைட், XSH சிஸ்டர் POC, ஃப்ரெண்ட் POC, ஃபேமிலி POC, ஃப்ரெண்ட் POC அலைகள் கூட அதெல்லாம் பண்றது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஷூட் பெரிய ஃபர்ஸ்ட் ஷூட். சோ அப்படியே பொறுப்பா ஆடி. பட் ஆனா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா எல்லாத்துலயும் அவ்வளோ அதெல்லாம் தான் உங்களுக்கு சோர் போட்டுருக்கு இருக்கிற எக்ஸாக்ட்லி எல்லா ஸ்பிரிட்டுக்குமே. யாருக்கோ கால் யார்கிட்ட பேசுனனே நீ எல்லாரும் ராம்
இவன் தான் சொல்லிருப்பான், இவன் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட்டரா எப்படி இருக்கணும்னு அண்ணன் கேட்டுக்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி சுற்றுலாம் ஃபாரஸ்ட் ராம் would be coordinating the whole event like a breeze. அடி ராம் இருப்போம் பார்த்துப்போம் அப்படி இருந்தது. ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க ஒரு வாட்டி எப்படி துப்பாக்கி பிடிக்க சிவா. ஆமா அப்ப கூடயும் நம்ம அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. நானும் சஞ்சீவ் தான் ஒரு ரேப்போ, நீங்களும் மதனும் ஒரு ரேப்போ. நானும் மதனும் வேற வழி இல்ல. But I have no idea how this rapo happened. This rapo happened due to Davara, guys. You know, TTK ரோட டவரான ஒரு கடை இருக்கு. அவர் ராப்போ mostly happened during our quitting time. அதுதான் டவரா. அதுதான். So we were like all mixed up with all the things that we are not up with. கோவா ட்ரிப் நம்ம ரெண்டு பேரும் ராப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன். But I got to know you better. பேசணும். ஆமா. I got to know you better. Okay. 2015ல ரேண்டமா ரிவர்ஸ் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும். ஓகேவா, அதுல வந்து ஒரு பொருளை கீழே போட்டு ரிவர்ஸ் பண்ணிடுவேன் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃபிளாட்ல சின்ன பையன் திவாஷ்னு ஒருத்தன் அவனை வீடியோ போடுவோம். அங்க ஆரம்பிச்சு அப்புறம் குக்கிங் வீடியோஸ். சரி இல்ல இதை சொல்ல மாட்டேன். இல்ல நான் சம்மரைஸ் பண்றேன், சொல்ல மாட்டேன். குக்கிங் வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் சேனல், அது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சேனல் மதன் கோரிலாம் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்துருவேன். நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து ஒரு பேப்பரா இந்த பேப்பர்ல இது, இந்த பேப்பர்ல நியூஸ் சொல்லுவேன். அவன் அன்னைக்கு இன்டர்வியூல அவ்வளவு ப்ரொஃபஷனலா நியூஸ் படிக்கும் போதே தெரிஞ்சது எங்கேயோ ஹிண்ட் இருக்கே பாத்துக்க. ஓகே ஐ ஹேவ் டு வெரி குட். நல்ல வேலை நான் இதை எங்கேயாவது பதிவு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஐ கெட் அ குட் பிளாட்ஃபார்ம் டு பதிவு வச்சு 20. ஸோ நான் இந்த லாக்டவுனில் வந்து டெக் சேனலாக பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபேஸ்புக் லைவ்ல தான் லைவ் போட்டிருப்பேன். யூடியூப்ல இப்போ லைவ் ஆப்ஷன் ஃபேஸ்புக் லைவ்ல லைவ் போட்டிருக்கேன். சும்மா ரேண்டமாக பீப்புள் போனால் ரொம்ப ஹேட் கமெண்ட்ஸ் அப்பெல்லாம் வரும், ரொம்ப மோசமாக வந்துட்டு இருக்கும். அண்ட் நோ தேர் இஸ் நோ சப்போர்ட்டிங். எங்கள் அம்மா பார்ப்பாங்க, எங்கள் அக்கா பார்ப்பாங்க, ரேண்டம் பீப்புள் பார்த்து திட்டு இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா அக்கா கிட்ட லைவ்ல பேசிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தான் இருப்பாங்க. இங்கே வந்து கஜேந்திர குமார் அப்படின்னு ஐ காட் ஒன் ஃப்ரெண்ட். ஓகேவா, ஐ கெஸ் ஈஸிலி ஆர் ஏஜ் கேப் வில் பி 20 இயர்ஸ் எல்டரா இருப்பாங்க. அப்போவே அவருக்கு நிறச்ச முடியல இருக்கும். இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ போட்டுன்னு இருப்பாரு. ஹி பிரிட்டி மிடில் ஏஜ்ட் மேன் அப்போ. பட் ஹி வாஸ் சப்போர்ட்டிங் மீ, வி ஆர் டூயிங் குட். அப்போலாம் யூடியூப் லைவ் கிடையாது, யூடியூப் ஹேங் அவுட்ஸ் லைவ் தான். யூடியூப் ஹேங் அவுட்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் வீடியோ காலிங்க்கு. இப்போதான் கூகுள் மீட். ஹேங் அவுட்ஸ்ல நீங்க வீடியோ கால் பண்ணி அதை தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அப்படி நாங்கள் அப்புறமா பொறுமையாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு அவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா தென் ஐ காட் த டெக் யூடியூப் கேங்குள்ள ஐ காட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஜ்லேயே நிறைய பேர் பண்ணாங்க. அவங்களோட பேசி அப்போ வந்து விஸ்டம் டெக்னிக்கல்னு ஒருத்தர் இருப்பாப்ல. எஸ், இட் இஸ் வெரி சேட். ஹி பாஸ்ட் அவே இன் டியூ டு கொரோனா. அப்போ வந்துட்டு he was one of the top Tamil tech YouTubers. தமிழ் டெக்லாம் முன்னாடியே அவர் நல்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு. ஓகேவா, அவர்லாம் நல்லா லைவ் போட்டு வி ஆர் ஆல் குட். அப்போ எப்படின்னா அவர் ஒரு மாதிரி விஸ்டமா பார்ப்போம். அவரை விஸ்டம் டெக்னிக்ல அவர்கிட்ட பேசணும்னா இவர் கஜாஜிட்ட பேசணும். பேசிட்டு ஏன்னா அவரு கத்தார்ல இருப்பாப்ல, அவர் வேற ஒரு ஆப்ல போய் கால் பண்ணும். அவர்கிட்ட கால் பண்ணி என்ன இன்சைட்ஸ் அதெல்லாம் வேணும். சரி, அப்போ எனக்கு நிச்சயமா அவருக்கு எனக்குமே ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். 20 வயசுல இப்போ கூட நான் ஏதாவது விஷயம் தெரிஞ்சு நான் ஒரு 20 வயசு பெரியவங்க கிட்ட பேசினா வேற. அப்போ நான் குழந்தை, அதையும் பார்க்காம அவங்க வந்துட்டு செமையா எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணு, நீ இது பண்ணு, நீ தமிழ்நாடு இப்படி வை. நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் அப்படிதான் இருந்தேன். நான் யார்கிட்டயும் அவங்க எனக்கு கேட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட யாரா கேட்கும்போது அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து ஒருத்தர் மதிப்பா கேட்கிறானுங்கன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தாண்டி இந்த மாதிரி பசங்களும் இருக்கானுங்க, செம்ம காட்டம் எனக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி டைம்ல தான் people started being this very on surface level. This curiosity, this genuine all has faded away. Yes. Brain growth has become a thing. Yes. And I am part of that growth. I am part of the problem. இந்த ஆளு ஃபர்ஸ்ட் பாட்டு பாடி நான் கேட்ட பாட்டு என்ன தெரியுமா? அப்புறம் போன் போட்டு பிடிக்கினேன். அந்த மாதிரி ஆக்கி விட்டீங்களா? எப்படி இருந்த மனுஷன் என் பிளேலிஸ்ட்ல அப்படி பொறுக்கி எடுத்த பொக்கிஷமா இருக்குடா. பொறுக்கியா தான் இருக்கு. I have a playlist for just brain rot. அப்படியா? ப்ளீஸ் சென்ட் த்ரூ. லாஸ்ட் பிரேக் செல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூசுவல்ஸ்லாம் முன்னாடிலாம் அர்ஜுனர் வெளில போறது, ஒரு முதலாளி போறது, இக்கி ஏறிதே போறது இப்படின்னு ஆரம்பிச்சது. முத்து இப்ப ஊர் பிளண்ட் ஆரம்பிச்சா ஊர் பிளண்டா அடுத்தது என்ன வரும்?
ஒரு பிளட் பிளேலிஸ்ட் ஒரு பிளட் இல்லாம கார் ஊர் பிளட் போட்டு அடுத்து அந்த பாட்டு போட்டு கேட்டுருவாரு. எஸ் எந்த பாட்டு? GBU மாமே God bless you. இவனுக்கு இப்படி நான் பாட்டு செலக்ட் பண்ணி சொல்லிட்டு பிளேலிஸ்டே போட்டேன். அவ்வளவுதான். ஏய் எப்படி இருந்தா தெரியுமாடா நாங்கலாம் ஒரு காலத்துல முத்து பாட்டு போட்டு ஆரம்பிப்போம் எவ்ரிடே. ஜஸ்ட் தலைவர் திங்ஸ். ஜஸ்ட் தலைவர் SPB ரஜினி அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங். எஸ் இருக்குங்க அவன் அப்பப்போ வருவான். அந்த பிரெயின் ட்ராப் கூட வந்துட்டு இருக்கான். ரைட்டு. அதான் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மை எடிட் ஜெர்னி. ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் பீப்புள். ஐ வாண்டட் டு லைக் மென்ஷன் தம் அட் சம்வேர். என்னை காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிடுவாங்கங்கிற அளவுக்கு நான் வளருவேன்னு நினச்சேன். இதோ போயின்னு இருக்கேன், யாரும் கூப்பிடல. அதனால இங்கே நான் அதை இது வந்து தெரிவிச்சுக்கிறேன். கஜாஜின்னு நாங்கள் ஒரு கூப்பிடுவோம். இதுவா கஜாஜி என்ற கஜாஜி என்ற கஜேந்திர குமார். எஸ் கஜாஜி என்ற கஜேந்திர குமார் அப்படின்னு he like supported me throughout இது. ஸோ தட் இஸ் வெரி குட். அண்ட் ஆல் மை டெக் யூடியூபர்ஸ் இப்போ கூட கான்டாக்ட்லாம் இருக்கு. அவங்க ஸ்டேட்டஸ்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. எல்லாரும் வேற யாரு அண்ணா? ஆமா அவரு கால் பண்றாரு. நான் இல்ல, நான் வந்து டெக் யூடியூபர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பியர்ஸ் யூடியூப் பண்றாங்க. அவங்கள கான்டாக்ட்ல இருக்கு. எல்லாரும் they're doing well in life, happy. பியர்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. ஸ்டெப்ஸ்னாலே கூட பண்ணிட்டு இருக்காங்க பியர்ஸ். அப்போ கூட பண்ணிருந்தாங்க பாஸ்ட் பியர்ஸ். ரைட். அவ்வளவுதான் guys. I mean pretty much that's it for my first of like wedding season சொல்லிட்டேன். வெட்டிங் எடிட் அண்ட் வெட்டிங் எக்ஸ்போஷர். அலைகளோட ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். என்ன ஆக்சுவலா நீ சொல்லிட்ட, அடுத்த எபிசோட் அவர் சொல்லுவாரு. அடுத்த எபிசோட் அதுக்கப்புறம் அலைகள் சீசன் முடிஞ்சது. சீசன் 2 இல் சந்திப்போம். ஏமாண்டா சங்கமம்னு வைங்க அதுக்கு பேரு. சங்கமம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஆமா இது இவ்வளவு நேரம் கேட்டது கதையை சரியா சொல்லிட்டேன். எதெல்லாம் மறந்தேன்னு தெரியல. பட் மறந்தேன்னா இவங்க கதையை சொல்லும்போது நான் நடுவில் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். இப்படிதான் இருக்கணும்ன்றதே இன்னைக்கு பாயிண்ட். இன்னைக்கு ஸ்கிரிப்டே வேற. அதுதான் நாங்க இவ்வளவு பேசுவோம்ல எங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு 3 பேர் லைக் மொத்தமா இன் ஜெனரல் பேசுறதா கதையா இருந்தது. பட் தலைவர் இவ்வளவு பேசிட்டாருன்றதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து மட்டுமே நாங்கள் இன்று இன்ட்ரோடியூசிங் இஷ்யூ that we'll end this episode. இது இவ்வளவு நேரம் கேட்டு ஏற்பட்டது தெரியும். இவ்வளவு தூரம் கேட்டு பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட்ல மதன் இப்படி இவருக்கு பேக்ரவுண்ட் தான் என்ன அதுதான் அப்படி சந்திப்போம். உங்களுக்கு மதன்ட்ட கேட்க வேண்டியதா கேள்விகள் அடுத்த பாட்காஸ்ட்ல மதன் ஆன்சர் பண்ணுவாரு. அண்ட் இன் ஜெனரல் ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் பாட்காஸ்ட் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதாவது சொன்னாலும் ஏதாவது திட்டணும்னா திட்டுங்க, ஜாலியா வாங்கிக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் போடுங்க. சோ எங்கேஜ் ஏதாவது ஆகும். இது ஒரு 4 பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பீஸ். அப்புறம் மைலோல வந்து பால் தான் கலக்கணும் கிடையாது, பால் பவுடரும் கலக்கும். கொஞ்ச நாள் ஊத்திடுவாங்க. ஈலன் சொல்லுவாங்க. பை. அப்படியே கலக்கும். நல்லா சூப்பர். அவ்வளவுதான். அவ்வளவுதான்.